ஹாப்பி ஹாலிடேஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tbsp ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் மிகவும் பிடித்த சாக்லேட்ஸ் வச்சு ப்ரௌனி குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரௌனி குக்கீஸ் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அவனை 350 degrees Fahrenheit இல்லைன்னா 180 degrees Celsiusல ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹீட் ப்ரூஃப் பவுலில் செமி ஸ்வீட் சாக்லேட்ஸ் 8 ounce சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 2 tablespoon ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை டபுள் பாயிலர் மெத்தடில் மெல்ட் பண்ணுங்கள். ஒரு சாஸ் பேனில் லோ ஹீட்டில் தண்ணி சுட வச்சு அதுக்கு மேலே இந்த பவுல் வச்சு சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆகவும் பவுலை எடுத்துருங்க. இப்போது சாக்லேட் ஹாட்டாக இல்லை வார்மானு செக் பண்ணுங்கள். ஹாட்டாக இருந்ததுன்னா வார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வார்மாக இருக்கும்போது சர்க்கரை 1/2 கப் ப்ளஸ் 2 tablespoon சேருங்க. இதோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 2 முட்டை உடைச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணி சேருங்க. இப்போ இதோட ஒரு சிஃப்டர் வச்சு ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா மைதா 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு சிஃப்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட 1 கப் மில்க் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு குக்கி ஷீட்டில் ஸ்கூப் வச்சு 2 inch டிஸ்டன்ஸில் ப்ரௌனி குக்கீஸ் பேட்டரை வச்சு லேசாக ரவுண்ட் ஷேப்க்கு அழுத்தி விடுங்க. இதை அவனில் 10 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் இதை பேக் பண்ணிடாதீங்க. ரொம்ப நேரம் பேக் பண்ணால் ஹார்டாகிடும். இந்த குக்கீஸ் சென்டரில் சாஃப்டாக இருக்கணும். இப்போது ப்ரௌனி குக்கீஸ் ரெடி டு சர்வ். உள்ள சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கிற இந்த ப்ரௌனி குக்கீஸ் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Tbsp ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.